வணக்கம். இது தமிழ் டெக் குருஜி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம், டியூட்டோரியல்ஸ் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து எப்படி வந்து நம்ம பண்ண போறோம், ஆன்லைனில் எப்படி பண்ண போறோங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து தமிழ் பேங்கிங் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே வந்து சப்ஸ்கிரைப்ங்கிற ஒரு பட்டன் இருக்குது. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து தெரியாதவங்க சிலருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் நார்மலாக வந்து ஒரு பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து காசு வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா, ஏதாவது காசு டெபாசிட் பண்ணாங்கன்னா பேங்க் வந்து உங்களுக்கு என்ன தரும்னா இன்ட்ரெஸ்ட் தரும். ஸோ இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும். அது பார்த்திங்கன்னா 4% இன்ட்ரெஸ்ட் தரும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா வந்து அது உங்களுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து இது ஒரு சேட் நண்பர்களே. ஸோ இந்த சேட்டில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து 7 to 45 நாள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 5.50% கிடைக்கும். 46லேருந்து 179 நாட்கள் வரை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா 6.9% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் வந்து 1 இயர் to 400, அதாவது 445 நாட்கள் வரை போட்டிங்கன்னா உங்களுக்கு 7.55% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அப்புறம் 2 இயர்ஸ் to less than 3 இயர்ஸ் போட்டிங்கன்னா 7.50% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஸோ அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போட்டிங்கன்னா அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபிக்ஸட் டெபாசிட் எப்படி வந்து பண்ணுறதுங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு பாண்டு வந்து கொடுப்பாங்க. பேங்க்கில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஒரு பாண்டு கொடுப்பாங்க. அதே பாண்டு வந்து இங்கே வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து ஒரு பாண்டு கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் எப்படிங்கிறது. ஃபஸ்ட் வந்து onlinespa.com விசிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் ஃபிக்ஸட் டெபாசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 3 ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டர் டேக்ஸ் சேவிங் ஸ்கீம் ஒன்று இருக்குது. தென் வந்து இடிஆர் டேக்ஸ் டிடக்ஷன் ஃப்ரம் சோர்ஸ் சொல்லிப்போம். அப்புறம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மல்டி ஆப்ஷன் டெபாசிட். ஸோ இதில் வந்து பொதுவாக வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இடிஆர் இல்லைனா இந்த ஃபஸ்ட் 2 ஆப்ஷன் தான் மெயினாக வந்து நம்ம மக்கள் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த 2 ஃபிக்ஸட் டெபாசிட் தான் நம்ம தமிழ் பீப்புள்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து 3ல் வந்து எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணதுக்கப்புறம் ப்ராசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பெட்டராக தோணுதோ வந்து நீங்கள் வந்து ஒரு உங்களோட ஆடிட்டராக வந்து அணுகி அப்புறம் வந்து ஒரு பெஸ்ட் பிளானை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து எவ்வளோ ரூபாய் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த டெபாசிட் வந்து அமௌண்ட்டை வந்து இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 1 லட்ச ரூபா போடுங்க. உங்களுக்கு வந்து வயது வந்து 60 தாண்டி இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் வந்து சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் வருவீங்க. ஸோ இதை டிக் பண்ணுங்கள். 60 வயதுக்கு கீழே இருந்துச்சுன்னா அதை வந்து டிக் பண்ணாதுங்க. அடுத்த இந்த பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்துகிட்டே இருக்கணும்னா இந்த டிடிஆர் நான் கம்யூலேட்டிவ் வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் மெச்சூரிட்டி வந்து அந்த அதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் எண்ட் ஆகும்போது உங்களுக்கு கிடைக்கணும்னா எஸ்டிடிஆரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எஸ்டிஆரை வந்து கிளிக் பண்ணும்போது நிறைய ஆப்ஷன் இருக்குது. எவ்வளோ நாள் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க, மினிமம் வந்து 7 days. அப்புறம் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷங்களுக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க. இல்லைனா நீங்கள் வந்து மேனுவலாக வந்து மெச்சூரிட்டி டேட் வந்து என்றைக்கு வந்து உங்களுக்கு காசு வேணுமோ அந்த டேட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே வந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் 3 ஆப்ஷன் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனில் என்ன பண்ணிங்கன்னா ஆட்டோ ரினியூவல், பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த மெச்சூரிட்டி டேட்டை முதிர்வு அடைந்ததும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இன்ட்ரெஸ்ட் அண்டு நீங்கள் போட்ட பைசா வந்து சேர்த்து வந்து திரும்பவும் இன்னொரு டெபாசிட்டுக்கு வந்து போடணும். ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு டெபாசிட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி பண்ண இந்த ஆப்ஷன். இல்லை வந்து உங்களுக்கு எனக்கு காசு மட்டும் போதும், நான் விருப்பம் இருந்தால் திரும்ப வந்து நான் டெபாசிட் பண்ணுறேன்னா அந்த 3வது ஆப்ஷன். ஸோ பொதுவாக வந்து இந்த ஆப்ஷன் தான் எல்லோரும் சூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோ ரினியூவல் வந்து சூஸ் பண்ண மாட்டாங்க. ரீபே, பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து இங்கே வந்து டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் இதை வந்து டிக் பண்ணணும். டிக் பண்ணதுக்கு அப்புறம் பாட்டத்தில் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த 1 டைம் பாஸ்வேர்டை பார்த்து அங்கே திரும்ப என்ட்ரி பண்ணிங்கன்னா அமௌண்ட் வந்து டெபாசிட் ஆகிடும். டெபாசிட் ஆன டைமில் வந்து உங்களுக்கு ஒரு பாண்ட் கிடைக்கும்.
ஸோ அது வந்து உங்கள் செக்யூரிட்டி பர்பஸுக்காக நீங்கள் பிரிண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைனா உங்கள் சிஸ்டத்தில் வந்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் சிம்பிள் மெத்தட். ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல ஒரு அப்டேட்ஸ் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.